So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னொரு exercise problem in algebra. So the first problem பார்த்தீங்கன்னா GBA finite group show that there exists a positive integer n such that a power n equal to e and for every a belongs to g. ன்றது என்னன்னா it's called the identity element of the g. So என்ன சொல்லுது இந்த ப்ராப்ளம் ஜின்றது ஒரு finite group இருந்தா there exists some positive integer the a power n equal to that positive a power the positive integer equal to identity element ன்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படினு சொல்லுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டும் கூட. என்னோட ப்ரூஃப் பாத்தீங்கன்னா இட்ஸ் a very simple proof. என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஜின்றது finite group. finite groupனா என்ன? that is the finite number of elements இருக்கும் இல்ல. அப்படினா g equal to நான் g1 g2 g3 gn வச்சிருக்கேன். Suppose first of all order of the elements எப்படி இருக்கும்? For every gi belongs to g, for every gi belongs to g, order of gi denote the order of gi. Order of gi denote the order of gi. Now the smallest positive integer some mi such that gi power mi equal to e ன்னு சொல்லலாம் இல்லையா? Order of the element னா இதானே? Order of the elements means அந்த எலிமெண்ட்னுடைய எந்த பவருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஐடென்டி எலிமெண்ட் வருது ஃபர்ஸ்ட் நம்பருக்கு. ஓகே, ஸோ ஏ கியூப் ஈக்குவல் டு ஐடென்டி எலிமெண்ட் வருது, ஏ பவர் 7 ஈக்குவல் டு ஐடென்டி எலிமெண்ட் வருது. அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த எலிமெண்ட்ன்றது நம்ம 3ன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே there exists the some smallest positive integer mi such that the gi power mi equal to e. ஸோ ஆர்டர் ஆஃப் ஜிஐன்றது டினோட் பண்ணுறது மாட் ஆஃப் ஜிஐன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட். இப்போது இதில் n எலமெண்ட் இருக்குன்னா n எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் இருக்கும். n எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டர் இருக்கலாம். ஸோ கேபிட்டல் என்னன்றது என்ன டிஃபைன் பண்ணுறோம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ். மொத்தம் n எலமெண்ட் இருக்குது, n எலமெண்ட்டுடைய ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் ஐ கிவ் த நேம் கேபிட்டல் என்னன்றது. இப்போது நாம் வெரி ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி ஏ பவர் என் ஈக்குவல் டு ஈன்னு எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ ஏ பிலாங்ஸ் டு ஜி பை த டெஃபினேஷன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ என்ன சொல்லுது? ஆர்டர் ஆஃப் ஏன்றது ஹவு டு டிஃபைன் த ஆர்டர் ஆஃப் ஏ, தட் இஸ் ஏ பவர் என் ஈக்குவல் டு ஈனா என் இஸ் த ஆர்டர். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஏன்றது மாட் ஆஃப் ஏன்னு பண்ணலாம். தட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் என் பிகாஸ் ஆஃப் என்னன்றது லீஸ்ட் காமன் மல்டிபிள். என்னன்றது லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் எல்சிஎம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஜி. ஏன்றது ஜினுடைய ஒரு எலமெண்ட்னா ஏன்றது ஏதோ ஒன்று g1 g2 g3 gn ஏதோ ஒன்றா இருக்கும். அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஏன்றது டிவைட்ஸ் கேபிட்டல் என்னன்னு அர்த்தம். கேபிட்டல் என்ன டிவைட் பண்ணி, ஏன்னா கேபிட்டல் என்னன்றது லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்படின்னா அந்த கேபிட்டல் என்னன்றதை கே இன்ட்டு ஆர்டர் ஆஃப் ஏன்னு எழுதலாம். ஸோ அப்படின்னா தட்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா there exists a positive integer k such that n equal to k into order of a. அப்படின்னா a power n equal to a power k into order of a ன்னு எழுதலாம். a power mod of a whole power k. a power mod of a ன்றது ஆர்டர் ஆஃப் ஏ இல்லையா? ஆர்டர் ஆஃப் ஏன்றது a power ஆர்டர் ஆஃப் ஏன்றது e ஐடென்டி எலிமெண்ட் பவர் k ன்றது ஐடென்டி எலிமெண்ட் தான். ஸோ a power n equal to e. ஸோ இட்ஸ் a very simple proof. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரிசல்ட். ஜின்றது ஒரு குரூப்பு அண்ட் ஆஸ் 3 எலமெண்ட் 3 எலமெண்ட் இருக்குது அந்த குரூப்பில், தென் இட் மஸ்ட் பி எபிலியன். ஜின்றது ஒரு குரூப்பு 4 எலமெண்ட் இருக்குது, தென் ஷோ தட் இட் மஸ்ட் பி எபிலியன். ஜி ஹஸ் எ 5 எலமெண்ட்ஸ் அண்ட் இட் மஸ்ட் பி எபிலியன். ஓகேவா? ஒரு குரூப் வந்து 3 எலமெண்ட்டு 4 எலமெண்ட்டு 5 எலமெண்ட் வச்சுருந்தோன்னா அது வந்து எபிலியன் நாம் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 3ன்னு எடுத்துக்கிறோம். ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 3 அப்படின்னா அந்த எலமெண்ட் ஜென்ரலாக ஆர்பிட்ரியாக நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? இஏபி. நான் என்ன சொல்லணும்? திஸ் இஸ் த எபிலியன் சொல்லணும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 3 இங்கே பை லெக்ராஞ்ச் தியரம் என்ன சொல்லுது? ஆர்டர் ஆஃப் எனி எலமெண்ட் டிவைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் த குரூப். ஆர்டர் ஆஃப் எனி எலமெண்ட்ஸ் divides the order of the group. அப்படின்னா therefore the possible order of நான் ஐடென்டிட்டி எலமெண்ட்னுடைய என்னவா இருக்கும்? ஒன்றா இருக்கணும் இல்லை 3ஆ இருக்கணும். ஏன்னா 3ஐ டிவைட் பண்ணுற நம்பர் வந்து 1 இல்லை 3. பட் நோ எலமெண்ட் அதர் தென் இ கேன் ஹாவ் ஆர்டர் 1. ஸோ therefore நான் ஐடென்டி எலமெண்ட் ஆஸ் ஆர்டர் வந்து 3ஆக தான் இருக்க முடியும். நான் ஐடென்டி எலமெண்ட் ஆஸ் ஆர்டர் வந்து 3ஆக தான் இருக்க முடியும். தட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 3 வந்து 3ன்றதை மட்டும் தான் டிவைட் பண்ணும். 1 டிவைட் பண்ணிச்சுன்னா அது ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஐடென்டி எலமெண்ட் 3 தான் இருக்க முடியும். சப்போஸ் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்?
a cube equal to e ன்னு அர்த்தம். a cube equal to e ன்னு அர்த்தம் a ஸ்கொயர் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும் அந்த எலமெண்ட்ஸ் அந்த செட் that is G group G. So this is should be subset of G. அப்படின்னா G has only 3 எலமெண்ட்னா Gன்றது எப்படி இருக்கும் a ஸ்கொயர் தான் இருக்கும். So that is the commutative property நீங்கள் செக் பண்ணீங்கன்னா this is the commutative, that is G is abelian. The same way every group of order 3 is cyclic and ends abelian. Every group of order 3 cyclic and ends abelian. And another result என்ன சொன்னேன் 4 எலிமெண்ட் இருந்தா that is also abelian. Group வந்து as a 4 element then it is also abelian. 4 element na that is a square a cube அப்படி இருக்கும். Because of a power 4 equal to there exists a belongs to G, that is a power 4 equal to e ன்னு எடுத்துக்கலாம். that is element நோடைய ஆர்டர் வந்து 4 ஆ இருக்கும் பட்சத்துல so a square a cube. So G is cyclic generated by a na the cyclic group is abelian, so that is called the order of G equal to 4 na that is abelian. நான் ஐடென்டி எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆர்டர் இருக்க முடியும் நான் ஐடென்டி எலமெண்ட்டாக இருந்ததுன்னா என்ன ஆர்டர் இருக்கலாம் 1 2 இருக்கலாம் நான் ஐடென்டி எலமெண்ட் ஆஸ் ஆர்டர் 2 இருக்கலாம் ஓகேவா ஸோ பிகாஸ் ஆஃப் இல்லை 4 இருக்கலாம் அந்த 4க்கு தான் தட் இஸ் ப்ரொசீஜர் 2 இருந்ததுன்னா என்ன வரும் நான் ஐடென்டி எலமெண்ட்டோடைய ஆர்டர் வந்து 2 இருந்ததுன்னா ஸோ எவ்ரி நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஸ் ஆர்டர் 2னா ஜின்றது EABCன்னு எடுத்தீங்கன்னா ஸோ a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் ஈக்குவல் டு ன்னு அர்த்தம் அப்படின்னா இந்த a ஸ்கொயர் அண்ட் ஹாவ் க்ளோசர் மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ab ஈக்குவல் டு c bc ஈக்குவல் டு a அண்ட் ca ஈக்குவல் டு bன்னு எடுக்கலாம் ஸோ பிகாஸ் ஆஃப் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஈக்குவல் டு cன்றதுனால ஸோ தட் இஸ் சின்ஸ் ஈச் எலமெண்ட் இட்ஸ் ஓன் இன்வர்ஸ் ab ஈக்குவல் டு c அண்ட் ba ஈக்குவல் டு cன்றதுனால தட் இஸ் ab ஈக்குவல் டு ba so therefore this is abelian. Okay, non-identity element as of order 2 நாலும் that is called the abelian வருது. Okay, so non-identity element as of order 4 நாலும் okay that is cyclic ஆயிடுது cyclicன்றதுனால abelian வருது. So order 4 na that is obviously abelian. Okay, and order 5 இருந்தா என்ன வரும் once again the recurrence theorem அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் என்னவா இருக்கணும் 1 இருக்கணும் இல்லை 5 இருக்கணும் 1 இல்லை 5னா 1 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் 5 மட்டும்தான் வரும் 5 வந்ததுன்னா சைக்கிளிக் குரூப்பாக தான் இருக்கும் சைக்கிளிக் குரூப்னா தட் இஸ் கால்ட் த எபிலியன் வரும் ஓகேவா ஸோ ஆர்டர் ஆஃப் ஜின்றது 3 4 5 இருந்ததுன்னா தட் இட் மஸ்ட் பி எபிலியன் ஓகே